Good evening to all. இன்றைய தினம் நாங்கள் இலங்கை அதிபர் சேவையினுடைய தரம் 3 உத்தியோகத்தர்களுக்கான ஸ்தாபன விதிக்கோவை ஒழுங்கு முறைகள் மற்றும் அரசு சேவை ஆணைக்குழுவினுடைய ஒழுங்கு விதிமுறைகள் தொடர்பாக இன்றைய கிளாஸை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்காக கடந்த வருடங்களிலே வந்திருக்கிற வினா பத்திரங்களை பார்க்கிற பொழுது அந்த வினா பத்திரங்கள் ஒன்று டிஸ்பிளே ஆகி தானே உங்களுக்கு ஷேர் ஆகிக்கு தானே? ஆமாம் சார் வந்திருக்கு சார். 2020 வந்திருக்கு சார். ஓகே, ரைட். எனவே இந்த வினா பத்திரத்தை பொறுத்தவரையிலே 2 பகுதிகள் காணப்படுகின்றது. ஒன்று தாபன விதி கோவையினுடைய சில ஒழுங்கு விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தேவை. அதே போல அரசாங்கத்தினுடைய அரசு சேவை ஆணைக்குழுவினுடைய ஒழுங்கு விதிமுறைகள் என்கின்ற ப்ரொசீஜர் ரூல்ஸ் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்பது அந்த 2 தான் உங்களுடைய பாடத்திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வினாக்கள். 2 மணித்தியாலத்தை கொண்ட வினா பத்திரம். 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாவும் 5 சிறு பகுதிகளை கொண்டதாக 4 சிறு பகுதிகளை கொண்டதாக 5 சிறு பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. சிலது 4. எனவே இந்த தாபன விதிக்கோவை பகுதியில வருகின்ற விடயங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் தான் உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே தாபன விதிக்கோவை தொடர்பாகவும் அத்தோடு அரசாங்கத்தினுடைய அரசு சேவை நடைமுறைகள் தொடர்பாக வருகிற பகுதிகள் தான் வினா பத்திரத்திலே வந்திருக்கிறது. சராசரியாக நாங்கள் பார்க்கிற பொழுது பொது சேவை ஆணைக்குழுவினுடைய ஆணைக்குள்ள கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் செய்யப்படுகிற நியமனங்கள், அரசு சேவைக்கு புதிதாக நியமனம் பெறும் ஒருவர் கடமைக்கு சமூகம் அளிக்கும் போது நிறைவு தலைவர் கையளிக்க வேண்டிய ஆவணங்கள், இவ்வாறாக நேர்முக பரீட்சை சபைக்கு அச்சபை செயற்பாடுகளுக்கு வழங்க வேண்டிய ஆவணங்கள் என்கின்ற அரசு சேவை ஆணைக்குழுவோடு இருக்கின்ற அம்சங்கள், அத்தோடு சம்பளங்கள் தொடர்பாக உள்ள விடயங்கள் இன்னொரு பேப்பர் வந்திருக்கிறது. அதே போல தாபன விதி கோவையின் 2ஆம் பிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தண்டனைகளோடு சம்பந்தப்பட்ட விடயம், அதோடு பதவியை கைவிட்டு செல்லுதல் அல்லது பதவியை வெறிதாக்கல் போன்ற அரச ஊழியர் விடுவிக்கின்ற சந்தர்ப்பங்கள், இவ்வாறு ஒட்டுமொத்தமாக இந்த தாபன விதி கோவையில 2 பகுதிகளையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அரசு சேவை ஆணைக்குழுவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில அரசு சேவை ஆணைக்குழு இறுதியாக வெளியிட்ட அரசு சேவை ஆணைக்குழுவினுடைய விசேட வர்த்தமானி அறிவித்தல் தான் நாங்கள் இதுக்கு படிக்க வேண்டும். கடந்த முறை வழங்கப்பட்ட அந்த விசேட வர்த்தமான அறிவித்தல் உள்ள விடயங்கள் தான். ஆனால் அது தற்பொழுது மாற்றம் பெற்று 2022 புதிதாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அரசு சேவை ஆணைக்குழுவினுடைய இறுதியாக வெளியிடப்பட்ட அந்த அரசு சேவை ஆணைக்குழுவினுடைய கெசட் எங்களுக்கு தேவை. உங்களிடம் அது இருக்கிறதா? ரைட், ஓகே. அப்ப நான் இன்றைக்கு அதை போட்டேன். அதுல உள்ள
அந்த விடயங்களை தான் நாங்கள் ஆரம்பமாக பார்க்க இருக்கின்றோம். ரைட், ஓகே. அதுல அரசேவை ஆணைக்குழு ப்ரொசீஜரை பொறுத்த வரையில இறுதியாக வெளியிடப்பட்ட அரசேவை ஆணைக்குழுவினுடைய கோவை தான் எங்களுக்கு தேவை. கொஞ்சம் நெறிங்க, டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், குயிக் எடுத்துடுறேன். சார் அதுல chatல போட்டிருக்கேன் சார். ரைட், போட்டிக்கிறீங்களா? ரைட், நில்லுங்க, நான் எடுக்கிறேன் கொஞ்சம். ரைட், ஓகே. நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இத கேள்வி வினாவிடையாக சில பகுதிகளை தொகுத்து இருக்கிறேன். கெசட்டையும் பார்ப்போம். கெசட்டோடு வினா விடைகளாக உங்களுக்கு படிப்பதற்கு ஈஸியாக சில பகுதிகளை தொகுத்து இருக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும். பொது நிர்வாகம் என்கின்ற தலைப்புல. ரைட், எனவே நாங்கள் தாபன விதி கோவையில இருக்கிற அந்த கெசட்டோடு ரைட் ரைட் ஓகே தான் அந்த கெசட் அரச சேவை ஆணைக்குழுவினுடைய கெசட். ரைட், அதன் அடிப்படையாக கொண்டு நான் தயாரிச்சிருக்கிற இது கல்வி நிர்வாக சேவைக்கு அவர்களுடைய வினைத்திறன்கான் தடை பரீட்சைக்கு தயார்படுத்தினது. அப்ப அது உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும். அதனை நாங்கள் அந்த வினா பத்திரத்திட பல வினாக்கள் மாடலாக வந்த வினா பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுல உள்ள விடயங்களை நாங்கள் படிச்சு கொண்டா அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரைட், கெசட் ஒரு நீண்டது என்ற வகையில சிலது கஷ்டமானதாக கூட இருக்கலாம். ரைட், எனவே இந்த கெசட்டை பொறுத்தவரையிலே இந்த அரச சேவை ஆணைக்குழுவினுடைய இந்த வர்த்தமானி அறிவித்தல்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற
விடயங்கள்ல மிக முக்கியமானதான் அரசு சேவை ஆணைக்குழு என்பது. இந்த அரசு சேவை ஆணைக்குழு உங்களுக்கு தெரியும். அரசு சேவை ஆணைக்குழு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அரசியல் அமைப்பின்படி இலங்கையிலே பதவிகளுக்கு நியமனம் செய்வதற்காக அரசாங்கத்தினுடைய உத்தியோகங்களுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த அரசேவை ஆணைக்குழுவாகும். ரைட். எனவே இந்த அரசேவை ஆணைக்குழுவினுடைய அதிகாரத்தின் கீழே அவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒன்றுதான் நியமிப்பு என்கின்ற விடயம். கடந்த வினா பத்திரத்திலையும் உங்களுக்கு இருக்கின்ற வினா பத்திரத்திலையும் முதல் வினாவும் அவ்வாறான ஒரு வினாதான் வழங்கப்பட்டிருக்கிறது. பொது சேவை ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரியினால் செய்யப்படும் நியமனங்கள் 5 தருக என்பது. ரைட். எனவே அதிகாரங்கள் என்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய நியமிப்புகளை செய்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் காணப்படுகின்றது. ரைட். எனவே அரசாங்க ஆணைக்குழுவுக்கு இந்த பதிலீட்டு ஒப்பந்த அமைய தற்காலிக கடமை மேற்கொள்கின்ற பதில் கடமை நிரந்தர பதவியொன்றுக்கு நியமிப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு காணப்படுகிறது. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்டிருக்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக பதிலீட்டு அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில், அமைய அடிப்படை, தற்காலிக அடிப்படை. யாரையோ மைக் கொண்டு இதுல விக்குது மைக் கொண்டு அந்த மைக் கொண்டு. ரைட். ஓகே. ஒப்பந்த அடிப்படைகள்ல இந்த நியமனங்களை வழங்குவது என்பதுதான் அந்த வினாவுக்கான விடையாக கொள்ளப்படுகிறது. எனவே அரசாங்க நியமிப்பு என்கின்ற பொழுது அது பல்வேறு வகையானதாக காணப்படுகிறது. ஒன்று புதிதாக நியமித்தல், நிரந்தர பதவி ஒன்றுக்கு நியமித்தல், பதிலீடு ஒன்றாக நியமித்தல், தற்காலிகமாக நியமனம் செய்வது என்பது. இரண்டாவதாக அரசு சேவை ஆணைக்குழுவுக்கு இருக்கிற இரண்டாவது அம்சம்தான் அரசாங்க உத்தியோகத்தொருவரின் தற்போதைய உள்ள சேவை அந்தஸ்தில் மாற்றங்களை கொண்டு வருவது. ரைட். உதாரணமாக நாங்க சொல்லுவோம், அரசு சேவையில இருக்கிற ஒரு பட்டதாரி சேவை ஏற்கனவே பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயரை அவர்கள் மாற்றி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், வெடசட்டான் சககார என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டிருந்துச்சு. எனவே அந்த பெயரை மாற்றி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ரைட், எழுது விளைஞர்கள் என்ற பெயர் MSO என்கின்றவாறு இவ்வாறு ஒருவனுடைய சேவை அந்தஸ்தில மாற்றம் கொண்டு வருதல், அரசாங்க சேவையில் பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தொருவரை அரசு சேவையில் உள்ள மற்றொரு பதவிக்கு நியமித்தல், அரசேவையில் குறைந்த பதவி தரத்தில் அரசு ஊழியர் ஒருவரை உயர் தரத்தில் உள்ள ஒரு பதவிக்கு நியமித்தல், உதாரணமாக ஆசிரியர் சேவை ஒருவரை கல்வி நிர்வாக சேவைக்கு. இவ்வாறான இந்த நியமிப்புகள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான கடமை பொறுப்புகள். அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது உரிய முறையில் பதவி விலகிய ஒருத்தரை மீண்டும் மீள் நியமிப்பு செய்தல். எனவே மீள் நியமிப்பு செய்தல், சேவைக்கு அமர்த்தல், தரத்தை மாற்றுதல், புதிய ஒரு நியமனம் வழங்குதல், இவைகள் அனைத்தும் இந்த அரசேவை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான அதிகாரம். ரைட். எனவே அரசேவை உத்தியோகத்தர் நியமித்தல் தொடர்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் யாவை என்று சில பொழுது வினாக்கள் வரலாம். எனவே என்னென்ன நியமிப்பு வகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த அரசேவை ஆணைக்குழுவினுடைய முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக வினாக்கள் வார இன்னும் ஒரு பகுதிதான் அரசாங்க சேவையில் நியமிப்பு செய்வதற்கு தகுதி அல்லாதவர்கள். ரைட். அரசாங்க சேவை ஒன்றுல நியமிப்பு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தகமையற்றவர்கள் யாவர் என்று வினாக்கள் வரும். ரைட். அரசாங்க சேவை அல்லது கூட்டுத்தாபனம் ஒன்றுல சேவையாற்றி கொண்டிருக்கையில்
பொது திறமையின்மைக்காக கட்டாய ஓய்வில் பெற